ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல் தாங்க. தோசை கல்லில் ரொம்பவும் சூப்பராக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி சைஸில் 4 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. மேலையும் கீழே நல்லா கட் பண்ணிவிட்டு தோல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி சீவிட்டு எல்லா வாழைக்காயும் நம்ம எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இப்போ வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துட்டோம். இப்போ இது நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கிராஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். இதேமாதிரி எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்து கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு கட் பண்ண எல்லா வாழைக்காயும் நம்ம அதில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு பவுலில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு. இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போகிறது இல்லைங்க. வாழைக்காய் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது அப்படியே சேர்த்துறப்போ நல்லா கரெக்டாகவே இருக்கும். இப்போ வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதமே இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வாழைக்காயில் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். நல்லா மசாலாலாம் வாழைக்காயில் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு வாழைக்காயாக நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி வாழைக்காய் வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தோசைக்கல்லில் வாழைக்காயை பொரித்து சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்லாவே இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைக்காய் வறுவலை நம்ம வெரைட்டி ரைஸோட தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குறைவான நேரத்திலே சட்டுன்னு ஒரு சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்களா? ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும். குயிக்கான டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துட்டோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பரட்டி போட்டுட்டோம். நல்லாவே வாழைக்காய் வறுவல் நம்ம சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.